மே 19. ஸோ மே 19 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபேமிலி டாக்டர் டேங்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டாக்டர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு ஃபேமிலியோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் வந்து டாக்டர் வந்து பார்த்துக்கிறாரு. ஸோ அப்பேற்பட்ட டாக்டர்ஸை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஆமாம், இந்த நாளை பார்த்தீங்கன்னா மேரே டேங்கிறாங்க. ஸோ மேரே டேங்கிறது பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சுட்டெரிக்கும். ஸோ அப்பேற்பட்ட சூரிய ஒளிகளை வந்து நம்ம வந்து வெல்கம் பண்ணோம். ஒரு வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, அந்த வெயிலை வந்து நம்ம வெல்கம் பண்ணணும், அதை நம்மளுக்கு பாசிட்டிவாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மேரே டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த மே 19 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஐபிடி டேங்கிறாங்க. ஐபிடிங்கிறது இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா இந்த குடல் சம்மந்தப்பட்ட நோயின்னு சொல்லுவாங்க. இந்த குடல் சம்மந்தப்பட்ட நோயை பற்றின அவேர்னஸ் வந்து எல்லா விதமான மக்களுக்கு வந்து போய் சேரணும். ஸோ டைஜஸ்டிவ் ஆகட்டும், சாப்பாடு செரிமானமாகாமல் இருக்கிறது, அந்த குடல் சம்மந்தப்பட்ட டிசீஸ் வந்து ஐபிடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசீஸை பற்றின அவேர்னஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து போய் சேரணும், உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது போக மே 19 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒரு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.